இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான். தன்னுடைய தாய் வயிற்றிலே அந்த படங்கள் இருக்கிறது, முகப்புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள். தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அருந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன். அவன் போட்ட பிச்சை, வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் 3 மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கேன். ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது 2009 மட்டுமல்ல, சஹ்ரானுடைய இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கே தெரியும், எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு வடிவா தெரியும், நல்லாட்சி என்று ஒன்று வந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? 2009 கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர், அதுக்கு பிறகு ரணில் வந்தவர். எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை. அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால், தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போக மாட்டேன். ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய 44,000 போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாளி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுறேன். அது